ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு முளைக்கட்டிய பச்சை பயிரில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஹெல்த்தியாக சாலட் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல நான் முளைக்கட்டிய பச்சைப்பயிர் 1 கப் எடுத்துருக்கிறேன். பச்சைப்பயிரை நல்லா கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து 12 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி பச்சைப்பயிர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிரில் பொட்டாசியம், மெக்னீஷியம் அப்புறம் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை நீங்கள் பச்சையாக உடம்புக்கு சேர்த்துக்கிட்டாவே உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பாடியில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ணி ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கும். அப்புறம் இதுக்கு பிளட்டில் இருக்கிற சுகர் லெவல் குறைக்கிற தன்மை இருக்கிறதுனால டயாபெட்டிக் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. அடுத்து 1/2 கப் மாதுளம் பழம் எடுத்துக்கலாம். குழந்தைங்க இந்த பழத்தை கன்சியூம் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த பழத்தை எல்லா ஏஜ் குரூப் பீப்புள் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் சி, கே, இ வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை கன்சியூம் பண்ணலாம். அடுத்து 1/4 கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காவை நம்ம பச்சையாக கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்கின் அப்புறம் ஹேருக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. தேங்காவை நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்றத விட அதை பச்சையாகவே கன்சியூம் பண்ணுறதுனால அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது தைராய்டுக்கு அப்புறம் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சின்னதாக நறுக்கிய கொத்தமல்லி இலை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் குறித்து நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். இந்த கொத்தமல்லி இலை கண்ணை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் லிவர் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இந்த எலுமிச்சை சாறு ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிபியை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த எலுமிச்சை சாறை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சாலடை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்த சாலட் சாப்பிட்டப்போ உங்களுக்கு சீக்கிரம் பசி எடுக்காது. ஏன்னா இது வயிறு நிறைஞ்ச மாதிரியும் இருக்கும், அப்புறம் பாடி லைட்டாகவும் இருக்கும். இந்த சாலட் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக சேர்த்துக்கலாம். இது ஒரு ஈஸி ரெசிபி. நீங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ விவர்ஸ்.